அந்த ஃபார்முலாக்குள்ள இந்த அகமுடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு முன்ன ஒரு எழுச்சி பெற்ற சமுதாயம். அதாவது பொருளாதார ரீதியாகவும் கல்வியிலையும் எழுச்சி பெற்றிருந்ததுனால இவங்க ஒரு சாதாரண அரசியலுக்குள்ள இவங்களால நுழைய முடியாது. இந்த இப்ப இருக்க நவீன அரசியல் என்ன செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா அமைச்சரா இருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை அகமுடைய சமுதாயத்துல இருக்க சிந்தனைவாதிகள் ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இவங்களால அந்த இடத்துல நிக்க முடியல. இப்ப நம்ம மற்ற சமூகத்தினரை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் அகமுடையர்களால செய்ய முடியாது. நான் எம்எல்ஏ ஆகாத காரணமே அந்த சமுதாயம் தான். அங்க அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக அங்கே இல்லை. இதுதான் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அகமுடையர்கள் இழப்பதற்கு காரணம். தடுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த எல்லா வேலையும் செய்ய முடியல. விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், பாட்டாளி மக்களா இருக்கும், பாத்தீங்கன்னா ஏன் இந்த சமூகம் அந்த ஃபார்முலாக்குள்ள வரலன்னு சொன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறதுக்கு உங்ககிட்ட என்ன கட்டமைப்பு இருந்துச்சு? அந்த ஆளுமைக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு யோசிச்சாங்களா? இல்ல யோசிக்க நீங்க வச்சீங்களா? சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம். ஆமா, உங்களை நான் சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி. தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேர்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் பிரதிநிதித்துவமும் பொருளாதாரமும் அரசியல் மேம்பாடும் தேவை என்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அது ஏன் நேரடியா நீங்க ஒரு அகமுடையர் அமைப்பாகவே வெளியில வரலாமே? அதனால தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம்ன்ற பேர்ல வர்றீங்க, என்ன காரணம்? இப்ப தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் சொன்னா நாங்க அதுல மாமன்னர் மருதுவாண்டியர்களை நாங்க அடையாளப்படுத்தோம். ஏன்னா அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்றதுலதான் நாங்க தமிழன் அப்புறம் வீரர். அதனாலதான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் சொல்லி வச்சிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் முழுக்க முழுக்க 100% அகமுடைய சமுதாயத்துக்காக உழைக்கிற இயக்கம் தான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம். உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சிருக்காங்க. அது வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களுடைய வளர்ச்சிக்கான, வன்னியர்களுடைய சமுதாய எழுச்சிக்கான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க வன்னியர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருந்திருக்கலாம். ஆகவே ஒரு அரசியல் கட்சி இது மாதிரி தான் இருக்கணும். ஒரு சமுதாய பேர் கொண்டு இல்லாம ஒரு பொது கட்சி. இப்ப நம்ம தேர்தலில் நிக்கிறோம்னு சொன்னா நம்மளுக்கு எல்லா சமூக மக்களும் தான் வாக்களிக்கணும். இப்ப நான் அகமுடையார் சமுதாயத்தினுடைய தலைவர்ன்ற முறையில வெறும் அகமுடைய சமுதாயம் மக்கள் மட்டும் ஒரு எம்எல்ஏ தொகுதியிலேயோ ஒரு எம்பி தொகுதியிலேயோ வாக்களிக்க முடியாது. ஆகவே தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் அகமுடையர்களுக்கான அகமுடையர்கள் மாணவர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அவங்களுடைய சமுதாய அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சமுதாய பேர் கொண்டு இல்லாம தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமும் வச்சிருக்கோம். அதுல மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய படத்தை வச்சு அவங்க வீரர்கள் அப்படின்றதுனால அவங்க படத்தை வச்சிருக்கோம். அதனாலதான் வீரத்தமிழர், மருதுபாண்டியர்கள் தமிழர்கள்ன்றனால வீரத்தமிழர்னு வச்சிருக்கோம். இப்ப அகமுடையர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பறிக்கப்பட்டதாக, மறுக்கப்பட்டதாக, இப்படி பல்வேறு வார்த்தைகளை கூறிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால அகமுடையர்கள் அரசியல்ல எழுச்சி பெறாததற்கு பல காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆமா, தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம்ன்ற பேர்ல அகமுடையர்களுக்கான நலன் குறித்து பேசுகிற இந்த இயக்கம் அகமுடையர்கள் அரசியலில் இதுவரை 20 ஆண்டு காலமாக பிரதிநிதித்துவப்படுத்தாதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசியல் பாத்தீங்கன்னா அந்த அரசியலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாக்குள்ள இந்த அகமுடைய சமுதாயம் பாத்தீங்கன்னா ஒரு 60க்கு முன்ன ஒரு எழுச்சி பெற்ற சமுதாயம். அதாவது பொருளாதார ரீதியாகவும் கல்வியிலையும் எழுச்சி பெற்றிருந்ததுனால இவங்க ஒரு சாதாரண அரசியலுக்குள்ள இவங்களால நுழைய முடியல. இந்த இப்ப இருக்க நவீன அரசியல் என்ன செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க அந்த ஃபார்முலாக்குள்ள போகாதனால இவங்களுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அரசியல் கட்சி தலைவர், மற்ற அரசியல் கட்சிகள் மட்டும்னு நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இவங்க அந்த கட்சியில என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைக்கு இவங்க உடன்படுறாங்களா அப்படின்னா இவங்க உடன்படல. இப்ப அதாவது இப்படிலாம் இருக்கணும், இங்க சொல்றதான் கேட்கணும். இப்ப எல்லா கட்சிகளும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில தாத்தா பேரன் வரைக்கும் முதலமைச்சரா இருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை அகமுடைய சமுதாயத்துல இருக்க சிந்தனைவாதிகள் ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இவங்களால அந்த இடத்துல நிக்க முடியல. இவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை இழந்தாங்க.
அதுதான் இவங்க பிரதிநிதித்துவம் இழக்கிறதுக்கு காரணம். இந்த பிரதிநிதித்துவத்தை இழப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு சமூகம் காரணம். வெளிப்படையா சொல்றேன், கள்ளரும் மறவரும் தான் காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது உண்மையா? அது குற்றச்சாட்டுன்றது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மற்ற சமூகத்தினரை வந்து குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இப்ப அவர் ஒரு வேலை செய்யறாருன்னா அந்த வேலையை ஒரு அகமுடையாரால செய்ய முடியாதனால அந்த பிரதிநிதித்துவத்தை அவர் இழக்கிறார். இப்ப கள்ளர் மறவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த அரசியலுக்கு உண்டான ஃபார்முலாக்குள்ள அவங்க நுழையிறாங்க. அகமுடையர்கள் வந்து அந்த அரசியலுக்கு உண்டான ஃபார்முலாக்குள்ள நுழையல. என்ன சொன்னாலும் அகமுடையர்களால செய்ய முடியாது. இப்ப நானே பாத்தீங்கன்னா, நான் அதிமுகல இருந்தேன். அதிமுகல இருந்து எம்எல்ஏ சீட்டு கேட்கிறேன். நான் வந்து எம்எல்ஏ ஆகாத காரணமே அந்த சமுதாயம் தான். என்ன காரணம்? அப்படி சொல்றீங்க, என்ன காரணம்? அதாவது இப்ப நான் இப்ப ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, அங்க அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாவட்ட செயலாளராவோ இல்ல, ரெண்டு கட்சியும் வச்சுக்கோங்க, அதிமுக திமுகவா இருக்கட்டும், அங்க வந்து அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக அங்க இல்லை. அப்படி ஒருத்தர் அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்திருந்தாருன்னா நான் என்னைக்கோ சேடப்பட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆயிருந்திருப்பேன். நான் 2000 சேடப்பட்டி தொகுதியினுடைய அதிமுகல எம்எல்ஏ சீட்டு கேட்கப்படுறேன். அப்போ வந்து இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆளுமை வந்து அகமுடைய சமுதாயத்துக்கிடம் இல்லை, அது மாற்று சமூகத்துக்கிட்ட இருந்தது. ஏன்னா இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் தான் என்னை முன்மொழியணும், இவருக்கு வந்து சேடப்பட்டி தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்மொழியணும். அந்த சூழல்ல நாம இல்லாதனால இதுதான் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அகமுடையர்கள் இழப்பதற்கு காரணம். அப்ப இது வந்து அதிமுகலையும் திமுகலையும் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பா சொல்லணும்னா தென் மாவட்டங்கள்ல எந்த மாவட்டத்திலையுமே அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்களா இல்லை. அப்படி இருந்தா தானே உங்களை பரிந்துரை செய்ய முடியும். அவரு இப்ப திருப்பரங்குன்றம் தொகுதிக்கோ திருமங்கலம் தொகுதிக்கோ திருச்சுழி தொகுதிக்கோ ஒருத்தரை நீங்க முன்மொழின்னா அங்க உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. உங்க சமூகம் சார்ந்த தலைவர்கள், உங்க சமூகம் சார்ந்த முக்கிய நபர்கள் அதிமுக திமுக இல்ல. ஈவன் ஒன்றிய செயலாளர் கூட வெகு சில மாவட்டங்கள்ல இல்லைங்க. அதுக்கான முயற்சிகள் பல எல்லாரும் தடுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த எல்லா வேலையும் செய்ய முடியல. உங்களுக்கான அந்த அரசியலுக்குள்ள இருக்க அந்த ஃபார்முலாக்குள்ள நீங்க நுழையல. சும்மா அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. என்னைய வளர்ச்சி வந்து தடுக்குதுன்னு சொன்னா எனக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு நாமளா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு, இந்த சமூகம் பூரா ஒண்ணு சேர்ந்து இருந்தா கூட இப்போ ஒரு குடையின் கீழே இப்போ ஒரு எழுச்சி விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், பாட்டாளி மக்களா இருக்கும், பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பு இருந்தா கூட நாம ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி கூட போய் அதிமுகவுடைய திமுகவுடைய பாரதிய ஜனதா கட்சி கூடயே போய் சேர்ந்து நம்ம ஒரு தொகுதியை வாங்கியிருக்கலாம். ஏன் இந்த சமூகம் அந்த ஃபார்முலாக்குள்ள வரலன்னு சொன்னா, இவங்கெல்லாம் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு அவங்க தன்னிறைவு பெற்றதுனால இவங்க ஒரு கட்சியினுடைய தலைமையை போய் ஏத்துக்கிட்டு அந்த தலைமை சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியாதனால இவங்க அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அகமுடையர்கள் தனி அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறித்து பேசும்போது அகமுடையர்கள் நலன் குறித்து பேசுகிற தலைவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, கள்ளர் மறவர்கள் எங்களை புறக்கணிக்கிறதுக்கு அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருபடி மேலே போய் சசிகலா அம்மையார் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகுதான் அதிமுகவில் அகமுடையர்கள் பிரதிநிதித்துவம் முழுவதுமாக மறுக்கப்பட்டது, அதுக்கு அவங்கதான் காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்ப நீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து அதிமுகல ஒரு ஆளுமையா இருந்தாங்க. அப்படிங்கும் போது இப்ப எந்த சமூகமா இருந்தாலும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை தானே அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அவங்க கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அவங்க சமுதாயத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க சசிகலா இருந்ததுனாலதான் அகமுடையர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப ஒரு திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறதுக்கு உங்ககிட்ட என்ன கட்டமைப்பு இருந்துச்சு? உங்ககிட்ட என்ன நீங்க போய் அதை முறையா அணுகுனீங்களா? மேலும் நம்ம கள்ளர் மறவர்களையும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? அதுவும் இப்ப பாதியா வேணா பிரிச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஆளுமை மிக்கவர்கள் ஒரு பெரிய அதிமுக கட்சியில இருந்ததுனால இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு வச்சாலும், இன்னொரு 50% இந்த அகமுடைய சமுதாய மக்கள் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணாங்களா? ஒரு மதுரை மாவட்டத்துல உதாரணத்துக்கு என்னை ப்ரொமோட் பண்ணாங்களா?
இப்ப திருவாரூர் மாவட்டத்துல அங்க இருக்க ஒரு அகமுடையரை ப்ரொமோட் பண்ணாங்களா, இல்ல அந்த கட்சிகள் அங்க இருக்க அந்த தலைவரை மதிச்சாங்களா, அதிமுக திமுக வந்து அந்த ஆளுமைக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு யோசிச்சாங்களா, இல்ல யோசிக்க நீங்க வச்சீங்களா, இப்படி எல்லாம் கேள்வி வரும் இல்லையா. ஆகவே வெறும் அவங்க மேல மட்டும் குறை சொல்லாம அவங்களும் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க, அது போல இப்பதான் நாங்கெல்லாம் வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். நீங்க வந்து அதிமுக திமுக பாஜகவை மட்டும் ஆதரிச்சீங்கன்னா அந்த கட்சியினுடைய இதுதான், அந்த கட்சி தான் வளர்ச்சி அடையும். அந்த கட்சியில இருக்க அகமுடையர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதிமுக திமுக பாஜக இருக்கிறவங்க எல்லாம் இருக்க பெரிய தலைவர்கள் வந்து தாங்களை அகமுடையர்கள்னு அடையாளப்படுத்துறது கிடையாது. அப்ப பிரச்சனை அகமுடையர்கள்ட்ட தானே இருக்கு. அப்ப பிரச்சனை அகமுடையர்கள்ட்ட தான் இருக்கு. அப்படிதான் சொல்றீங்க. ஆமா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இடத்துல, அதிமுகல ஏன் வந்து ஒரு அகமுடையர் பிரதிநிதித்துவம் கூட இல்ல? அது மேல OS மணியன் இருந்தாங்க. அப்புறம் திருவண்ணாமலையில அமைச்சர் ஒரு அமைச்சர் இருந்தாங்க. சரி, அவங்க வந்து அதிமுகல 2 அமைச்சர் அகமுடைய சமுதாயத்துல இருந்து இருந்தாங்க. இப்போ OS மணியனை பாத்தீங்கன்னா அவரு அகமுடையார் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டோம். அவரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பாத்தீங்கன்னா அவர் துளுவ வேளாளர். நிறைய பேர் வந்து அகமுடையர்கள்னு தாங்களை அடையாளப்படுத்துறது இல்லை. அதனாலதான் இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து இப்ப மதுரையில நாங்க ஒரு ஆளுமையா இருக்கோம், அகமுடைய சமுதாயத்துக்குன்னு கொடுக்குறோம். இப்ப நான் ஒரு பேட்டியில ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, இப்ப நீங்க திமுக அதிமுக பாஜகல இருக்க அந்த சொல்லப்பட்ட பெரிய முன்னாள் மந்திரிகளை வந்து நீங்க அகமுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை எடுக்காதீங்க. ஏன்னா நாங்க தான் இப்ப நான் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சிவகங்கையில சிலை வேணும்னு நான் 2500 பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றேன். இப்ப அதுக்கடுத்து ஜூன் 16 பாத்தீங்கன்னா இந்த 2024லயே சிவகங்கையில மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு சிலை வேணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றேன், உண்ணாவிரதம் இருக்கேன். அப்புறம் திருச்சியில ஜூன் 16 ஜம்பு தீபகற்ப நினைவு சின்னம் அமைக்கணும், அகமுடைய சமுதாயத்தை எம்பிசில பிசியில இருந்து பட்டியல் நீக்கம் செய்து எம்பிசில சேர்க்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றேன். அப்ப எங்களை மாதிரி தலைவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு உழைச்சுக்கிட்டு இருக்கோம். அதிமுக திமுக பாஜக இருக்கிற தலைவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு உழைக்கலன்னு தானே அர்த்தம். இல்ல, தன்னையே வெளிப்படுத்திக்கிற மாற்றாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உழைப்பாங்க? அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் இப்ப இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி ஆகிய எங்களை போன்ற நபர்களுக்கு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் கொடுத்தாதான் எங்க குரல் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒழிக்கும் பட்சத்துலதான் இந்த சமூகத்துக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வரும் அப்படின்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யும். சரி, இப்ப இந்த சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வருவதற்கு எதிர்காலத்துல என்ன மாதிரியான திட்டமிடல் வச்சிருக்கீங்க? இப்ப நான் சொன்னது மாதிரி அகமுடைய சமுதாய இளைஞர்கள்லாம் அகமுடைய சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் பின்னால நின்னாதான் இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மதுரை மாவட்டத்துல இருக்க ஒட்டுமொத்த மாவட்ட அகமுடைய இளைஞர்கள் பூரா இப்ப உதாரணத்துக்கு என் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் போய் இதை சொல்லி இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னுடைய பின்னால இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒரு சட்டமன்ற தொகுதியை கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியும். சப்போஸ் நான் அதை ஜெயிச்சு நான் சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் இந்த சமூக இளைஞர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பேச முடியும். சும்மா இப்ப நாங்களா வந்து இப்ப நான் திருச்சியில ஜம்பு தீவிர பிரகடனத்தோட வந்து இப்ப பிசியில இருந்து எம்பிசியில சேர்க்கணும் அப்படின்னு நாங்க போராடுறோம். இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டங்களா நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அது வந்து அதை ஆளும் அரசு வந்து செவிசாய்க்காம போயிரும். அப்ப நாங்களும் எம்எல்ஏ எம்பி ஆனாதான் எங்களுடைய பிரதிநிதித்துவம் மட்டும் இல்லாம மீண்ட வரலாற்றையும் அகமுடைய சமுதாயத்தினுடைய வரலாற்றையும் மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள்ட்டையும் சமூக ஆர்வலர்கள்ட்டையும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப முக்குளத்தூர் அரசியல் பத்தி பேசும்போது முக்குளத்தூர் அரசியல் பத்தி பேசுகிற தலைவர்கள் பாத்தீங்கன்னா டாக்டர் சேதுராமன் ஒரு அகமுடையார். இந்த சமூகத்திற்காக இடஒதுக்கீடை தொடர்ந்து கேட்டு வருபவரும் சேதுராமன் அவர்கள். சரி, அகமுடையர்கள் அமைப்பை சேர்ந்த பிற தலைவர்களும் இந்த இடஒதுக்கீடை தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. இப்ப தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவராகிய நீங்களும் இந்த இடஒதுக்கீடை கேட்குறீங்க. இப்ப பிசில இருக்கிறவங்க எம்பிசில வரணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இந்த சமுதாயம் பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றமான சமுதாயமா இருக்கு, அவங்களுக்கு எதற்காக இந்த இடஒதுக்கீடு கேக்குறீங்க? இல்ல, இப்ப அதுதான் அந்த இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அகமுடைய சமுதாய தலைவர்கள் முக்குள நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்ப நான் என்ன போன்றவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஏன் வீட்டுக்கே அரிசி இல்லைன்னா
நான் பக்கத்து வீட்டுக்கு என் வீட்டுக்கு நான் அரிசியை வாங்கிக்கிட்டு நான் பக்கத்து வீட்டுக்கு உழைக்கலாம். இப்ப மற்ற இந்த முக்குளத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுல வந்து அவங்களுக்கு எங்க அகமுடையர்களுக்கான இடஒதுக்கீடும் அவங்க முக்குளத்துல இருக்க மற்ற 2 பிரிவினருக்கான இடஒதுக்கீடுலயும் வித்தியாசம் இருக்கு. நாங்க அதை குறை கூட சொல்லல, நாங்க வந்து அதை குறையா கூட சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், அவங்களுக்கெல்லாம் அந்த இடஒதுக்கீடுல சலுகை இருக்கு. இப்ப எங்களையும் அதுல எம்பிசியா சேர்க்கணும்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். அவங்க கேட்கிற அந்த கோரிக்கையை நாங்க மறுக்கல. இப்ப அவங்க டிஎன்டி கேட்கிறாங்கன்னா அதை நாங்க மறுக்கல. அது அவங்க கோரிக்கையை அரசு ஏற்றால் அந்த கோரிக்கையை அவங்களுக்கு கிடைக்கும். நாங்க என்ன சொல்றோம், இப்ப பல்வேறு மாவட்டங்கள்ல நாங்க பிசியில இருக்கிறோம்னா ஒரு இளைஞன் வந்து 60 மார்க் வாங்க வேண்டியது இருக்கு. இப்ப நாங்க ஒரு அகமுடைய இளைஞனை எம்பிசியில சேர்த்துட்டாங்கன்னா அவர் 30 மார்க் வாங்கினா போதும். அப்ப அவருக்கு வேலை வாய்ப்பை இழக்கிறாரு. அதனாலதான் பிசி பட்டியல இருந்து அகமுடையர்களை எம்பிசி பட்டியல சேர்க்கணும்னு நாங்க இப்ப அந்த குரலை எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அது தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் தான் அதை முதல் முறையாக அதை முன்னெடுத்தது. ஏற்கனவே நான் 2021 பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து அகமுடைய சமுதாயத்திற்கு 15% உள்ஒதுக்கீடு வேணும்ன்றோம். இப்ப எங்களுக்கு நிறைய அகமுடைய சமூகத்துல நிறைய பேரு முக்குளம்னு பேசுறாங்க, முக்குள அரசியல் பேசுறாங்க. என்னைய மாதிரி நான் என்ன வலியுறுத்துறேன்னா, என் குடும்பத்துக்கு உண்டான என் சமூகத்துக்கு உண்டான வளர்ச்சியை பார்த்துட்டு நான் மற்ற சமூகத்துக்காக உழைக்கிறேன். அதுதான் அரசியல் சித்தாந்தம்ன்றது, பொது அரசியல்ன்றது அதுதான். இப்ப எனக்கே இட்லி இல்லைன்றப்ப பக்கத்து வீட்டு பையனுக்கு இட்லிக்கா நான் போராடினேன்னா அது தவறான விஷயம்னு நான் இங்க பதிவு செய்யணும். எனக்கு இருக்க உரிய ஒதுக்கீடை வச்சுக்கிட்டு நான் என் சமூகம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பாத்தீங்கன்னா இப்ப 60க்கு அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்க அகமுடைய இளைஞர்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாடு. 60க்கு முன்னதான் அகமுடைய சமுதாயம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பட்டு இருந்தது. 60க்கு பின்ன பாத்தீங்கன்னா அகமுடைய சமுதாயம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கிருச்சு. கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டுகள்ல சொல்றீங்க, 50 ஆண்டுகள்ல வந்து பின்தங்கிருச்சு. இப்ப நாங்க அந்த இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய சூழல்ல இருக்கிறதுனாலதான் அகமுடையர்களை பிசியில இருந்து பட்டியல் நீக்கம் செய்து எம்பிசியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு அரசை இப்ப நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு முன்னெடுப்பா நான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் மட்டும் 2 ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கு. அது ஒண்ணு மதுரையில, ஒண்ணு திருச்சியில். இப்ப அகமுடையர்களுக்கான விஷயங்கள் பேசும்போது ஒரு தென் மாவட்ட அகமுடையர்கள், வட மாவட்ட அகமுடையர்கள், குறிப்பாக தமிழகத்தில் பரவி வாழுகிற 3 சமூகம், இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் மக்கள் தொகையில் கொஞ்சம் அதிகமான சமூகம் என்று கூட சொல்லலாம். வன்னியர்களை, பறையர் சமூகத்தை, அதுக்கடுத்து அகமுடையர் சமூகத்தை சொல்லலாம். தமிழகம் முழுக்கும் பரவி வாழ்கிற இந்த அகமுடையர் சமூகத்திற்கு ஒற்றை தலைமையை உருவாக்குகிற பண்பு ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும், அதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்ற கேள்வியும் இங்க எழுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒற்றை தலைமைன்னு சொன்னா அதுக்கான நேரமே இப்ப தமிழகம் தழுவி நிறைய அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கு. இப்ப அதுக்கான நேரம், ஏன்னா எப்பவுமே ஒரு சமூகம் அதனுடைய அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவத்தை இழக்கும் போதுதான் அங்க எழுச்சி வரும். இப்ப அதுக்கான காலகட்டத்துல, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துலதான் அந்த அகமுடைய சமுதாயம் இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டம் வந்து சில காரணங்களுக்காக தவிர்க்கப்பட்டது. இப்ப நான் இப்ப அடுத்த கட்டமா அதை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கோம். நாங்க ஒற்றை தலைமையின் கூட இல்லாம ஒரு ஒருங்கிணைப்பு குழு, ஏன்னா ஒற்றை தலைமைக்கு சாத்தியக்கூறல. எல்லாமே நாங்க எங்க இயக்கம் வச்சிருக்கோம், நான் என் இயக்கத்தை தான் நான் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது எங்களுக்குள்ள. அப்ப நாங்க என்ன பண்றோம், நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவா உருவாக்குவோம். இந்த குழு போய் இப்ப இருக்க ஆளும் கட்சி, எதிர்கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை அணுகி எங்களுக்கு ஒரு 3 சட்டமன்ற தொகுதி கொடுங்க, ஒரு 2 பாராளுமன்ற தொகுதி கொடுங்க. அதுக்குத்தான் இங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒற்றை தலைமைன்றத ஏத்துக்கிறக்கூடிய மனநிலை இல்லை. அதுபோக நாங்க இவ்வளவு வருஷம், இந்த ஒரு 5-6 வருஷமும் அவங்களுடைய இளைஞர்கள்ட்டையும், அவங்களுடைய சமூக ஆர்வலர்கள்ட்டையும், அவங்களுடைய சிந்தனையாளர்கள்ட்டையும் பேசி ஒரு 5% எழுச்சியை உருவாக்கி வச்சிருக்கோம். இது இன்னும் தொடரும் பட்சத்துல எல்லாருமே ஒரு நல்ல தலைமை வேணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படித்தவரா இருந்திருக்கணும்,
மற்ற தகுதிகள் இருந்திருக்கணும். இப்ப எல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், எம்பி சீட்டு வாங்கணும்னா நிறைய தகுதிகள் வச்சிருக்காங்க. அந்த குற்ற பின்னணி இல்லாதவங்க இது மாதிரி ஒரு தலைமையை உருவாக்குறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சியை தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கூட முன்னெடுக்க போகுது. இப்ப அதற்கான அந்த ஏற்கனவே நடந்த கூட்டம் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஈடேறவில்லை. அதனால இப்ப நானே அதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயங்கள், சங்கங்கள், இயக்கங்களை எல்லாம் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்து ஒரு ஒற்றை தலைமை அப்படின்னு இல்லாம ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்றை உருவாக்கி, இப்ப நாங்க சொல்லப்பட்ட ஒரு 5-6 பேர் தமிழகம் தழுவிய தலைவரா இருக்கும். இவங்களெல்லாம் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள கொண்டு வந்து அரசியல் கட்சிகளை அணுகி அகமுடைய சமுதாயத்துக்கு அரசியல் பிரதிநிதித்துக்காக போராடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் செய்ய தயாரா இருக்கு. அது வெகு விரைவில் முடிஞ்சா அடுத்த மாசத்துக்கான அதுக்கு அப்பவே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சு. சரி, இப்ப மருதுபாண்டியர்களுடைய சிலையை இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகுதான் நிறுவப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. திராவிட கட்சிகளாகவும் சரி, தேசிய கட்சிகளாகவும் சரி இருக்கக்கூடிய இந்தியாவில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு சிலை நிறுவுவதற்கு இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு பெரிய சமுதாயம் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய அரசியல். அதாவது இப்ப அகமுடைய சமுதாயம் பூரா அதிமுக, திமுக, பாஜக அப்படின்ற கட்சிகள்ல இருக்காங்க. இப்ப இவங்க பூரா என்னை கேட்டா இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. இப்ப இவங்க எல்லாமே அதிமுக, திமுகல இருக்கிறப்ப என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்கு ஆதரவா கருத்தை இது பண்றாங்க, எதிர்த்து பண்ணல. இப்ப நான் 2500 பேரை வச்சு போன பிப்ரவரி 21 எனக்கு நான் சிலைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு சிவகங்கை நகர் காவல் நிலையத்தை அணுகிறேன். என்னுடைய மனு நிராகரிக்கப்படுது. நான் விடல. உடனே மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நான் உண்ணாவிரதம் இருக்கேன். அதுக்கு முன்ன எத்தனையோ பேர் பல போராட்டங்கள் கலெக்டரிடம் மனு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இது ஒரு அணியா இருந்து இல்ல, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவா இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்க ஒட்டுமொத்த தென் மாவட்டத்துல இருக்க அகமுடையர்களும் வட மாவட்டத்துல அகமுடைய துளுவ வேளாளர்களும் இந்த குழுக்குள்ள வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அதை போய் அரசு கிட்ட வச்சிருந்தோம்னா அந்த கோரிக்கையை அரசு ஏற்றிருக்கும். இப்ப இங்க தனித்தனியா இருக்கும். இப்ப அந்த கட்சி சாராத அகமுடையர்கள் பலமா ஆனாதான் அரசு அகமுடையர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத என்னுடைய வாதம். அந்த ஒரு சூழலை உருவாக்க போறோம். இப்ப சிலை வைக்கிறதுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அதுவுமே சிவகங்கையினுடைய இந்த உண்ணாவிரதம் இருந்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம், ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த அறிவிப்பு வந்துச்சு. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த சிலை நிறுவப்படலை. சிலை நிறுவப்படலைன்னா நீங்க சொன்னதுதான் காரணம். இப்ப நாங்களா ஒன்னா சேரணும். இங்க இருக்க ஒட்டுமொத்த அகமுடைய சங்கங்கள், அமைப்புகள், இயக்கங்கள் பூரா ஒன்னா சேர்ந்துட்டோம்னா இந்த அரசு எங்க கோரிக்கை ஏற்றி உடனடியா அந்த சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு நம்புறோம். இப்ப சார், அரசியலாக அகமுடையர்கள்ட்ட ஒற்றுமை இருக்கா? இந்த ஒரு 5 ஆண்டு காலங்கள்ல என்னை போன்ற நிறைய பேர் ஒவ்வொரு பகுதியிலையும் அகமுடைய சமுதாய இளைஞர்கள், அகமுடைய சமுதாய பெரியோர்கள் அவங்க கிட்ட போய் நாங்க எங்களுடைய அகமுடைய சமுதாய சித்தாந்த அரசியல் பேசணும். ஏன் நம்ம பிரதிநிதித்துவம் இழந்தோம், கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நம்மளுக்கு வேணும், நம்ம மறைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மீட்கப்படணும்னு சொன்னா நாம ஒன்றிணையணும் அப்படின்ற கருத்தை நாங்க அகமுடைய சமுதாய இளைஞர்கள்ட்ட வலியுறுத்தி. சரி, மதுரையில ஏன் சார் டாக்டர் சரவணன் 3வது இடத்துக்கு வந்தாரு? மதுரையில வந்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு முகம் இருக்கும், ஒரு கலர்னே வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு தொகுதிக்கும் ஒரு கலர், ஒரு முகம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப மதுரையில சரவணன் வந்தாங்கன்னா இப்ப இருக்க அதிமுக, திமுகல இங்க இருக்க மக்களுக்கு அதிமுக, திமுக மேல பெரிய நம்பிக்கை இல்லை. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று கட்சிக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க திமுகல அவர் வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். திமுக அவருக்கு கூட்டணி கட்சின்றதுல அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப திமுகல இருக்கிறவங்களே அந்த வேட்பாளரை கொள்ள முடியாத ஒரு சூழல். அதிமுகல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், 4-5 அணியா ஆயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு சிறந்த நிலைப்புத்தன்மை இல்லை,
ஒரு ஒற்றுமை இல்லை. அப்ப இந்த ரெண்டு கட்சியும் புறக்கணிப்போம். பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா 3வது முறையா பிரதமர் ஆயிட்டாங்க. அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு இல்லை. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல அணுகி அவங்களுக்கு எதிரான எந்த வழக்கும் தாக்கல் பண்ணல இந்த 15 வருட ஆட்சி காலத்துல. ஆகவே அதை ஒரு நல்ல கட்சின்னு நினைச்சு மக்கள் வந்து இந்த அதிருப்தியாளர்கள், அதிமுக திமுக இருக்க அதிருப்தியாளர்கள் பாஜகவுக்கு போட்டாங்களே ஒழிய தனிப்பட்ட வேட்பாளரினுடைய திறமை அறிவு அப்படியெல்லாம் இல்லை. எப்பவுமே அரசியல் கட்சியில வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி மேல பெரிய குற்றச்சாட்டு இல்லை. இல்லைன்னா 3வது முறையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆயிருக்க முடியாது. அது கூட்டணி கட்சிகளோட இருந்தாலும் ஓரளவுக்கு அறுதி பெரும்பான்மை வாங்கியிருக்கிறனால அந்த கட்சியினுடைய பேரால தான் சரவணன் வந்து இங்க வாக்கு சதவீதத்தை இழந்தாரு அப்படின்னு சொல்லலாம். எந்த கட்சி? அதிமுகனாலயா? அதிமுக திமுக ரெண்டு கட்சியினுடைய அதிருப்தியாளர்கள் தான் பாஜக போட்டிருக்காங்க. அதனால வந்து அதிமுக தனது வாக்கு வங்கியை இங்க இழந்துச்சு. அகமுடையராக சரவணனை ஏன் பார்த்து அகமுடையர்கள் ஓட்டு போடல அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் கேட்கணும். இப்ப அகமுடைய சமுதாயம் அவர் வந்து அதிமுகவில் இருக்காரு. இப்ப அவர் வந்து அங்க தன்னை அகமுடையரா அவர் அங்க காட்ட முடியாது. அதிமுக வந்து ஒரு பொது கட்சி. இங்க இருக்க அகமுடையர்கள் பெருவாரியாக எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லி சரியாவே பதிவு செய்ய முடியும். இருந்தாலும் மற்ற சமூகத்தினர்களும் அந்த கட்சி சார்ந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெண்டு கட்சி மேல திமுக அதிமுக இருந்த அந்த அதிருப்தி தான் அந்த வாக்கை வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக திருப்பிருச்சே ஒழிய அகமுடைய சமுதாயம் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வாக்களிச்சுன்றதுல எந்த அதிருப்தியும் இல்லை. அவங்கதான் வாக்களிச்சாங்க. அகமுடைய சமுதாயம் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வாக்களிச்சுன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். இந்த முக்குளத்தூர் கான்செப்ட் அகமுடையர்கள் அரசியலுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப முக்குளத்தோர் அரசியல் பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் கான்செப்டே இந்த தேவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அரசாணை மதுரை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி அது வந்து இப்ப தற்பொழுது டெல்லி உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அந்த உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பா என்னையும் ஒரு தரப்பினரா சேர்க்கணும்னு சொல்லி நான் மனு கொடுத்து அந்த மனு நிலுவையில் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை முடிவு பண்ணிடுவாங்க, தள்ளுபடி பண்ண வச்சிருவோம். தேவர் அரசாணை எங்களுக்கு வந்து நாங்க ஆல்ரெடி தேவர் பட்டம் இருக்கு, அகமுடையவர்களுக்கு தேவர் பட்டம் இருக்கு. இனி புதுசா தேவர் பட்டம்னு சொல்ல போறதில்லை. எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடை சரி செய்யணும். அது போக அந்த மனுதாரர் தனது மனுல இவங்களை எம்பிசி ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மனுவை பரிசீலனை பண்ண வேணாமா அப்படின்னு கேட்கணும். முதல் எங்களை போன்ற தலைவர்கள்ட்ட எல்லாம் அவங்க எந்த ஆலோசனையுமே கேட்கல. அந்த மனுவை தாக்கல் பண்ணவங்க இந்த முக்குளத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா, முக்குளம் தேவர் அப்படின்ற இந்த கல்லர் மறவர் அகமுடையர்களை ஒரு தேவர் இனம்னு அறிவிக்கணும்ன்றதுக்கு எங்கிட்ட எல்லாம் கருத்தே கேட்கல. எங்களுடைய எதிர்ப்பை நாங்க வந்து முதலமைச்சருக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் எங்க எதிர்ப்பை நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். எங்கிட்ட எல்லாம் கேட்கல. இப்ப நம்மலாம் 3 பேர் ஒன்னா இருக்கணும்னு 3 பேர்கிட்ட எங்கிட்ட கேட்கணும்ல. இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா எங்ககிட்ட கேட்கணும். எங்ககிட்ட கேட்கல. கலாச்சார ரீதியாகவே இந்த சமூகம் மாறுபட்டு தான் இருக்கு. இவங்களுக்குள்ள பெரிய லெவல்ல திருமண உறவுகளே இல்லை. அப்படிங்கும் போத நீங்க முக்குளம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இடஒதுக்கீடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப மாற்று சமூகத்தினர் வந்து இவங்களை வந்து ஏன் நீங்க பிசியில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த சமூகத்தினரும் இது வரைக்கும் போராட்டம் பண்ணல. இப்ப நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை வந்து பிசி பட்டியல இருந்து நீக்கி எம்பிசியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆகவே அது தொடர்பா வந்து தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் வந்து அந்த தேவர் அரசாணையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களையும் ஒரு தரப்பினரா சேர்க்கணும்னு நாங்க அந்த வழக்குல எங்களையும் சேர்த்திருக்கோம். அந்த வழக்கை வெகு விரைவில் தள்ளுபடி செய்வதற்கு எல்லா நடவடிக்கையும் நாங்க எடுக்கிறோம். இப்ப திராவிட கட்சிகளை பத்தி பேசும்போது அதிமுகவில் அகமுடையர் பிரதிநிதித்துவம் அதோடு ஒப்பிடும்போது திமுகவில் அகமுடையர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து கருணாநிதி அகமுடையர்களை அரவணைத்தார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அது எப்படி சார் உண்மையா? அது இப்ப தெப்பக்குளத்துல இருக்க சிலை வந்து அதை அந்த மாதிரி மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அதை மட்டும் வச்சு சொல்லல. ஒரு சமூகம் வந்து ஒரு கோரிக்கை வைக்குது,
ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப மதுரையில சிலை இல்லைன்னு கோரிக்கை வைக்குது. அப்போதைய இருந்த திமுக அரசு வந்து மதுரை தெப்பக்குளத்துல மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிலை வச்சாங்க. அதுக்காக திமுக அரசு மட்டும் தொடர்ந்து அந்த நிலைப்பாடுல எடுக்கிறாங்க, அகமுடைய சமுதாயத்திற்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம திருப்பத்தூர்ல வச்சிருக்க அந்த மணிமண்டபம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது. ஆகவே திமுக மட்டும் அகமுடைய சமுதாயத்தை தூக்கி பிடிக்குதுன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எங்களுக்கு சிலை ஒண்ணு முக்கியமான விஷயம். அதுக்காக சிலையை வச்சே நாங்க எல்லா நேரமும் அரசியல் பண்ண முடியாது. எங்களுக்கு வரலாறு முக்கியம். வரலாற்றை நிறைய அழிச்சுட்டாங்க, அந்த வரலாற்றை மீட்கிறதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அதை விட எங்களுக்கு முக்கியமானது எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமும் மாணவர்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்புலையும் தான் வேணுமே ஒழிய வெறும் அங்க கட்டடங்கள் சிலைகள். இப்ப நிறைய மதுரையிலே பெரிய எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை இருக்கு. அந்த சிலையினால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எங்களுக்கு எங்க சமூக எழுச்சி வளர்ச்சிக்கு உண்டான கல்வி வேலை வாய்ப்புல மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். நாங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துல எங்க அரசியல் அதுதான் அந்த வரலாற்றை எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இனம் எழுச்சி பெறும் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஒரு தலைவராக உங்களுடைய கோரிக்கைகள் அதனுடைய ஆய்வுகளை பத்தி இப்ப பேசுனீங்க. இறுதியாக ஒரு கேள்வி. தமிழகத்தில் அகமுடையர்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று விரும்பினால் நீங்க எந்த அரசியல் இயக்கத்தை நீங்க ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி கொடுக்குதோ அந்த கட்சியை தான் நாங்க ஆதரிக்கலாம். உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு இப்ப வரும் 2026 சட்டமன்ற தொகுதியில இப்ப நாங்க அகமுடையர்களை இப்ப இந்த அடுத்த மாசம் கூட தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமே ஒரு முயற்சி முன்னெடுக்க போகுது. ஒட்டுமொத்த அகமுடைய இயக்கங்களை சேர்த்து ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாம்னு இருக்கோம். அப்படி ஒட்டுமொத்த அகமுடைய சங்கங்கள் இயக்கங்களை இணைத்து ஒரு கட்சியை அணுகிறோம். அந்த கட்சி எங்க கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு 5 தொகுதியோ அது மாதிரி கொடுக்கும் பட்சத்துல அந்த ஒரு அரசியல் கட்சியை நாங்க ஆதரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது எந்த கட்சியா இருக்கலாம், அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியா கூட இருக்கலாம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் பட்சத்துல நாங்க அவங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்ற நிபந்தனை வைப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக தமிழகத்தில் ஒற்றை தலைமை, அதாவது ஒருங்கிணைப்பு குழுவாக நீங்க செயல்பட்டுருவீங்க, அதுக்கான தயாராகிருவீங்கன்றீங்களா? அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாசமே அதுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அதையுமே தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும்னு சொல்லிட்டு நான் இதன் வாயிலாகவே ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாய இயக்கங்கள் சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன், அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னே வச்சுக்கிறோம். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையிட்டு சார். இவ்வளவு நேரம் என்னோடு உரையாடியதற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.